அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்று உங்களோட லைஃப்பில் உங்களோட வாழ்க்கை 100% கூடணும்னு சொன்னால், இல்லாட்டி நோயின்றி வாழணும்னு சொன்னால், நாங்கள் சும்மா டயபெட்டிக், கேன்சர், பேரலைஸ், ஹார்ட் அட்டாக் இந்த நோய்கள் எதுவும் வராமல் வாழணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? காலையில் சாப்பாடு சில ஆட்கள் சிங்கள ஆட்கள்னு சொன்னால் மோஸ்ட்லி சோறு, பருப்பு, கிழங்கு, மற்றது நார்மல் லஞ்சுக்கு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரியே சாப்பிட்டு வாங்க. ஆனால் தமிழாக்கள் சில நேரம் நீங்கள் புட்டு, இடியப்பம், ரொட்டி, அது இது சில இப்போ ட்ரெடிஷன் இப்போ கல்ச்சர் பராட்டா, சப்பாத்தி, அப்படி ஒரு சாலிட் ஃபுட்டாக எல்லாமே சாலிட் ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு கல்ச்சர் தான் இப்போ இந்த காலத்தில் இருக்குது. இந்த சாப்பாடு சரியா? இது சயின்டிஃபிக்காக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 100% காலையில் நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் சூரிய ஒளியின் வேகம் 100% மாதிரி இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் எங்களோட சமன்பாட்டு தொகுதி சமைக்கக்கூடிய சாப்பாடு லேசான ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய உணவை நாங்கள் அந்த டைம் சாப்பிடுவோம். நாங்கள் சொல்லுமே லிக்விடைஸ்டான உணவுன்னு சொன்னால் மிகவும் நல்லது. அப்போ நாங்கள் இந்த வெயில் குறைஞ்ச நேரத்தில் நாங்கள் சொல்லுமே நைட் ஆனாலும் ஈவினிங் ஆன பிறகும் காலையிலையும் நாங்கள் சாப்பிட வேண்டிய உணவு மிகவும் லேசாக செமிக்கக்கூடிய உணவாக தான் சாப்பிடுவோம். நாங்கள் புத்தரை எடுத்துக்கோன்னு சொன்னால் புத்தர் சொன்னார் ஒரு தடவை சாப்பிட சொல்லி. எத்தனை மணிக்கு? ஒரு 11:30க்கும் 12 மணிக்கும் இடையில். தட்ஸ் அ பெஸ்ட் டைம் டு ஈட். அப்போ தான் அந்த சூரிய ஒளி 100% கிடைக்கிற டைம் அந்த நேரத்தில் என்வாயன்மெண்டல் டெம்பரேச்சர் ஃபயர் அப்படின்னு சொன்னால் நெருப்பு எங்களோட உடம்பில் என்வாயன்மெண்ட் டெம்பரேச்சரும் உடம்பில் இருக்க டெம்பரேச்சரும் மெச் ஆகி கொண்டு போகும். அப்போ அந்த டைமில் நாங்கள் எதை போட்டாலும் அந்த ஃபயரில் அப்படியே எல்லாமே செயல்பாடு அடையக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி காலையில் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா அப்படி இல்லை. 130% தன்மை தான் இருக்கும் செயல்பாட்டுக்குரிய சக்தி. அந்த டைமில் நாங்கள் சாப்பிட வேண்டிய உணவு நீர்த்தன்மையான லேசாக செமிக்கக்கூடிய உணவாக சாப்பிடுவோம். ஆகவே அந்த டைம் நாங்கள் அப்படி சாப்பிட்டு பகல் டைம் நாங்கள் கடினமான உணவை சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நைட்டுக்கு கடினம் இல்லாத உணவு. அப்போ இப்படி சாப்பிட்னீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் அப்படி சொன்னோமே டயபெட்டிக்லேருந்து பல நோய்கள் இப்போ எல்லாருக்கும் காமன் நோயாக போய்விட்டது. ஆகவே அந்த நோய் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு காலை உணவு லிக்விடைஸ்டான உணவாகவும் பகல் உணவு கொஞ்சம் நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் மோர், ரசம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பெட்டர். அதே மாதிரி நைட் உணவும் மிகவும் மிதமான உணவாக சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட என்ன நோய் இல்லாமல் வாழலாம். உங்களோட லைஃப் காலை உணவு மிதமான லிக்விடைஸான உணவு இருந்தால் உங்களோட லைஃப் 170% இன்னும் கூடுமே ஒழிய குறையாது. அதே நீங்கள் சொலிட் சாப்பாடு பராட்டா, பான், பருப்பு, நல்ல தோசை இதெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம்னு சொன்னால் உங்களோட லைஃப் நோய் ஈஸியாக வரக்கூடிய தன்மையை உண்டு பண்ணும். அதே மாதிரி உங்களோட லைஃப்பும் 170% குறைஞ்சி விடும். ஆகவே மக்களே காலை உணவு கட்டாயம் லிக்விடைஸ்டாக சாப்பிடுங்க. பகல் உணவு திட உணவாக சாப்பிட்லாம். நைட் உணவும் மிதமான உணவு. இப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். அடுத்த வீடியோவில் உங்களை அனைவருக்கும் காலை உணவு எப்படி சாப்பிட்லாம், அதோடு தண்ணி எப்படி குடிக்கணும்ன்ற அந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட் அண்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டர். நன்றி மக்களே.